विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम अणुर्बृहत् पृषत्स्थूलः गुणभृन्निर्गुणो महान् अधृतः स्वधृतः स्वाभ्यः प्राग्वंशो वंशवर्धनः. 103வது ஸ்லோகம். பகவானுடைய நாமக்கள்ல நாம் இப்பொழுது 844வது நாம ஸ்வாஸ்தியங்கிறத பார்க்க போறோம். அதிருதா ஸ்வதிருதான்னு 2 நாமாக்களை கொஞ்சம் கவனிக்கணும். இதற்கு முன்னால சில நாமாக்கள், பகவானுடைய நாமாக்கள் பரஸ்பர விருத்தமாக காணப்பட்ட நாமாக்களை நமக்கு சொன்னார். எது? அணுகோ ரொம்ப சின்னவர், பிருஹத் எல்லாரை விட பெரியவர், புருஷா ரொம்ப ஒல்லியா இருக்கார், ஸ்தூலஹா ரொம்ப குண்டா இருக்கார், குணபிரத் எல்லா குணங்களையும் தரித்திருக்கார், குணங்களுடன் கூடியிருக்கார், நிர்குணா குணம் இல்லாதவரா இருக்கார், ஒரு குணமும் இல்லாதவரா இருக்கார், மகானா இருக்கார், அதிருதகாங்கிற இருக்கார். இப்படி எல்லாம் நாமாக்கள் பார்த்தோம். இந்த நாமாக்கள் இப்படி சொல்றதுல தாற்பயம் என்ன கொஞ்சம் கவனிக்க. இதுல ஒரே ஒரு தர்மிக்கு விருத்த தர்மங்கள் சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நெருப்பு சுடுறது நெருப்பு சுடல நெல் சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நெருப்பு ஒன்னா சுடும், இல்லைன்னா சொல்லாம இருக்கணும். சுடவும் சுடவும் சுடாமலையும் இருக்குன்னு சொன்னா எப்படி சார் புரிஞ்சுக்கிறத? இதற்கு உபநிஷத்து பதில். உபநிஷத்துல சொல்லும் பொழுது ததேஜதி தன்னைஜதி, அத அசைகிறது, அது அசையல, தூரே தது அந்திகே வெகு தூரத்திலையும் இருக்கு, கெட்டியும் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? உபநிஷத்தே நமக்கு இதை சொல்லியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த பகவானுடைய ஸ்வரூபம் பாரமார்த்திகமான ஸ்வரூபம் ஒண்ணுதான். அது உபாதியோடு கூடி இருக்கும் பொழுது அது வேற விதமாக காணப்படுகிறது அப்படிங்கிறது சொன்னோம். அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? உங்க இதயத்துல இருக்கார். உமக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது என்ன? உங்க இதயம் தான். ஆனா அவரே 1000 கோடி ஜன்மாக்களா தேடிக்கொண்டிருந்த போதிலும் காணப்படல. அப்ப எங்க சார் இருப்பார்? வெகு தூரத்துல இருக்காரு தானே அர்த்தம். தேட தேட கண்டுபிடிக்கலன்னா கிட்ட இருந்த கண்டுபிடிச்சிருப்போமே. எவ்வளவு தேடினாலும் கண்டுபிடிக்கல, வெகு தூரத்துல இருக்கார் அப்படின்னு. தன்னை ஜதி, அது அவர் அசையவே இல்லை சார், வெறுமனே இருக்கார் சார். ஆனா ததே ஜதி அசைஞ்சுட்டு இருக்கார். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறத கேட்டா, நீங்க பிளேன்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அசையாம தான் உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா என்ன ஆறுத? ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இத்தனை மணி நேரம் இவ்வளவு தூரம் சென்று இருக்கேன் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்களா, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உட்கார்ந்துதான் இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற கேட்கிறாரு, எங்க போறேன்னு? ஆஸ்திரேலியா போறேன், அமெரிக்கா போறேன், சிங்கப்பூர் போறேன். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்வேன்? அவனை பைத்தியம்னு சொல்வேன். அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். நீங்க வெறுமனு உட்கார்ந்துட்டு ஷாண்டில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, வேகமா போறேன்னு சொல்றீங்களா, எப்படி சார்னு கேட்டா அது எப்படி? அவன் கேட்கறதுல தாற்பயம் இருக்கு, ஆனா உங்களுக்கு சொல்றதுலயும் நீங்களும் தாற்பயம் இருக்கு. அதே மாதிரிதான் வேறொரு உபாதியோட சம்பந்தப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த உபாதியினுடைய அம்சங்கள் இவரிடத்துல காணப்பட்டு இவரும் அசைகிற மாதிரி இருக்கார். அதனால தர்மங்கள் பரஸ்பர விரோதமாக இருந்தாலும்
அப்படிதான ஸ்வரூபம். பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கா ஒரு அம்மா. அந்த அம்மா வெள்ளை வெள்ளையன்னு பட்டு புடவையதான் தரிச்சுட்டு இருக்கா, பட்டாடை. அது முதல்ல உங்களுக்கு வெள்ளையா காணப்படுறது, இருந்தா போல இருந்து மஞ்சளா காணப்பட்டது, அதுக்கப்புறம் நீளமா காணப்பட்டது, அதுக்கப்புறம் முழுமையா ரெண்டா காணப்பட்டது. என்ன ஆச்சுன்னா அந்த பக்கத்துல இருந்து அந்தந்த கலர் லைட் மேல விடுறான். அப்ப நமக்கு என்ன தெரியுது, அந்தந்த வஸ்திரமானது வெவ்வேறு கலரா அடைஞ்சா போல. அது சிவப்பாக காணப்பட்ட போதிலும் அல்லது மஞ்சளாக காணப்பட்ட போதிலும் அதனுடைய வெளுப்பு போயிடுதோ இல்லையே சார்? ஒரே பொருள் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுக்குள்ள எப்படி சார் மாறும்னு கேட்டேன்னா, எப்படி விருத்தமான தர்மம் வரும்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதான் உபாதிகள். அங்கே ரத்த கிரண உபாதி, சிவப்பான கிரணங்கள் மேல விழுந்திருக்கிறதுனால அதுக்கு சிவப்பாக காணப்படுகிறது. மஞ்சளான கிரணங்கள் பாடப்பட்டதுனால மஞ்சளாக காணப்படுகிறது. தத்தது உபாதிகமாக அந்தந்த பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அது அப்படி காணப்படுகிறது. காணப்படுகிறதே தவிர அது உண்மை இல்லை. இது நான் சொல்றேன். ஆனா சில சமயத்துல நிஜமாகவே மாறுறது சார்னா எப்படி தெரியுமா? நான் ஸ்திரீகள்லாம் பூஜையோ அல்லது ஹோமமோ ஆன பிறகு என்ன பண்ணும், ஒரு தட்டுல மஞ்சளை பூசி மஞ்சளை போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் சுண்ணாம்பை கலந்து ஜலத்தை விட்டு ஆரத்தி எடுப்பா. மஞ்சள் எல்லோ கலர்ல இருக்கு, சுண்ணாம்பு வெளுப்பா இருக்கு. இதை கலந்ததுமே சிவப்பா போயிடுத்தேன்னா இந்த சிவப்பு காணப்பட்டதா நிஜமா சிவப்பு இருக்கா சொல்லுங்க? அப்ப நிஜமாகவே சிவப்பு இருக்குன்னா ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரியே இந்த கைக்கெல்லாம் ஒரு மருதாணின்னு வச்சுக்கிற பத்தில அந்த ஒரு இலையை எடுத்து நல்லா போட்டு அரைச்சு அது அவ பாத்திரத்துல வச்சுட்டு இருப்பா. அது என்னமா இருக்கு? அது பச்சையத்தானே இருக்கு. ஆனா அது கையில போட்ட பிறகு அது கை என்னாச்சு, சிவந்து போயிடுது. என்ன சார் இது மஞ்சளா இருக்கிறத வச்சா சிவப்பா போறதுங்கிற இது என்னாச்சு, நிஜமா தான் மாறி இருக்க அப்படிங்கிறான். இந்த நிஜமா மாறி இருக்குங்கிறது கூட வியாபாரிக்கம். ஏன்னா கை பர்மனண்டா சிவப்பாகலாம் யாராவது வச்சுப்படா, ஒரு 4 நாள் வச்சுட்டு இருப்பா, ஒரு வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாயம் எடுத்து போயிடும். அது மாதிரி எல்லா பதார்த்தமே அந்தந்த உபாதியோடு கூடி இருக்கும் பொழுது வேற விதமாக காணப்படலாமே ஒழிய அவைகளுக்கு விரோதம் இல்லை. இதை நம்ம பார்க்கணும். பாரமார்த்திகமான பிரம்மஸ்வரூபமானது ரொம்ப பெரியவராகவும் எல்லாத்தையும் வியாபிச்சும் நிர்குணமாகவும் மகானாகவும் இருக்கார். அவரே அணுவாகவும் ஸ்புருஷமாகவும் குணங்கள் உடையவராகவும் காணப்படுகிறார். வஸ்துதா அவருடைய ஸ்வரூபம் இன்னது என்று சொல்ல முடியாது, நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டது. யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. பகவான் எப்படி தியானம் பண்ணணும்? ஐயா உங்களை தியானம் பண்ண முடியாதுன்னு தியானம் பண்ணணும். அவருடைய ஸ்வரூபம் உண்மையான ஸ்வரூபம் பார்க்க முடியாது. மாயா கேசா மயா சுரட்டா என்மாம்பஸ்தி நாரதா சர்வபூத குணையர் யுக்தம் நைவம்மாம் திரட்டும் அரதி. அவரே சொல்றார், ஏ நாரதா, எந்த உருவத்தை நீ பார்த்து கொண்டிருக்காயோ இந்த உருவம் மாயினால நான் சிருஷ்டித்தேன். உண்மையான உருவம் இது இல்லை. என்னுடைய உண்மையான உருவத்தை உன்னால் நினைக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது. அப்ப அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? வாசாம கோச்சரமா இருக்கு, புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அந்த பிரம்மமே நமக்காக உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? நான் அநேக உருவங்களை எடுத்துட்டு இருக்கேன். அணுவாகவும் இருக்கார், பிரதாவும் இருக்கார், ஸ்தூலமாகவும் இருக்கார், கிருஷ்ணமாகவும் இருக்கார். யாராருக்கு எந்தெந்த உபாதியில் இருக்கோ அந்தந்த உபாதிக்கு தக்கவாறு அவர் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். இதனால பரஸ்பர விரோதம் இங்க இல்லை. ஏன் விரோதம் இல்லை? இவைகள் எல்லாம் ஒரு தர்மத்துல இருக்கிற தர்மிகள். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியதான டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அது நல்லா கிளியரா வச்சிருக்கும். ஆப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஒரு ஆப்ஜெக்ட் 2 விதமாக மாறாது. ஒருவனே இப்படி அப்படி இருக்க முடியாது.
பரஸ்பர விருத்த ரூபமாக நிஜமாக இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகணும்? ஒண்ணு நிஜமா இருக்கணும், இன்னொன்னு பொய்யா இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றோம்? ஔபாதிகமா இருக்கிறதுனால விரோதம் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். இதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மனசுல என்னன்னா, ஒன்னே ரெண்டு எப்படி இருக்க முடியும்? பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ரெண்டு ஓரிடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு சமாதானம் ஔபாதிகம்னு சொல்லணும். ஆனா இவர்கள் சொல்றதுக்கு என்ன தாற்பயம்? ஏன் இப்படி சொல்றார் நமக்கு தெரியுமா? பகவானுடைய நாமாக்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு பீஷ்மாச்சாரியர். எதற்காக சொல்றார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அணுர் புருஹத் புருஷத் ஸ்தூலஹ குணபுர் நிர்குணோ மகான் அதிருத ஸ்வதிருத ஸ்வாத்யஹ. இந்த நாமாக்கள் என்ன சொல்ற? அப்ப அந்த பகவான் இடத்துல அணிமாதி சித்திகள் இருக்கப்பா. அணு அணிமா, புருஹத் மகிமா, பதில புருஷா சின்னதா இருக்கார் லகிமா, ஸ்தூலஹ கரிமா. இவைகள்லாம் என்னென்ன? அந்த அணிமாதி சித்திகள் வந்த என்ன ஆகும் தெரியுமா? நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு போகணும், கையில காசு இல்லை, என்ன ஒரு புஷுவா மாறி அந்த ஏரோப்ளைனுக்குள்ள போயிடுவான். அங்கே போயிடுவாள். அங்கே இறங்கினது கதவு திறந்தாலும் வெளில போயிடுவான். ஒரு இடத்துல விட்டு மறுபடியும் இந்த ரூம் எடுத்துக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு அணுவாக ஆகக்கூடியதான திறமை இருக்கு. அதே போலயே இன்னொரு மனுஷனுக்கு எப்படி அவனை 10 பேர் அட்டாக் பண்றான்னா அவன் அசையாம ஒரு இடத்துல அந்த அனசைக்க முடியாததா ஒரு நிலையை அடையலாம். பீமன் என்ன பண்ணினா துரியோதனன் கொல்றதையும் தீர்மானம் பண்ணியாச்சு. 100 கௌரவாளியும் நான் ஒத்தந்தான் கொள்வேன் பிரதிஜை பண்றான். இது நடக்கிற காரியமா என்ன ஏது? கொஞ்சம் கூட திடீர்னு ஒரு பிரதிகை பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் என்னன்னா பகவான சட்டாயத்தை ஏற்பட வேண்டியது. அது பகவான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாரத யுத்தத்துல. எல்லாத்த விட நிஜமான ப்ராப்ளம் யாருக்குன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். இருட முதல்லயே சொல்லிவிட்டார், 100 கௌரவாலும் நான் ஒத்தான் கொள்வேன். இப்ப மீதி பேர் 4 பேர் யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாரு? அத்தனை பேரும் பீமன் தான் கொண்டான், அதுல சந்தேகம் இல்லை. அர்ஜுன் என்ன பண்றான்? என்னுடைய பிள்ளை அபிமன்யுவை யாரு கொண்டானோ நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் நான் கொள்வேங்கிறான். அவனை கொல்றதுக்கு முன்னால இருக்கிற இன்சிடென்ட் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே தெரியாது அர்ஜுனனுக்கு. அந்த அவரை கொன்னவன் அவனுடைய ஜெயதரகன் பேர். அவனை கொன்ன அவன் தலையை கீழே போட்டா யார் தலையை கீழே போட்டாலும் அவன் தலை விட்டு இருக்கணும். இப்ப அர்ஜுனனை கொன்னான்னு வச்சுங்களேன், அவன் தலை கீழே விழுந்ததுமே அவன் மட்டும் போகல சார், அர்ஜுனும் பிராணம் போயிடுவான். இவரை காப்பாற்றணும், அவரை கொல்லணும். என்னமா ப்ராப்ளம்? அந்த பாரதத்துக்குள்ள எத்தனை விவகாரங்கள்னு பார்த்துடல அவோட. இதுல எல்லாம் ஆயிடுச்சு. இதுவே எல்லாம் துஷாசன் கிட்ட எல்லாரையும் கொல்ல. கடைசியில என்ன துரியோதனும் வந்து நிக்கிறான். 18வது நாள் யுத்தம். திடீர்னு பார்த்தா துரியோதனும் காணும். எங்கேயுமே இல்லை சார், யுத்த காலத்துல இல்ல. ராஜாவா இருக்கிறவர் இல்லைன்னா எப்படி யுத்தம் பண்றத? ராஜா சமட்சத்துல சைன்யம் யுத்தம் பண்ணுவார். ராஜாவே காணும். தலைமை 8 மணிக்கு வந்தா ரெகுலரா ராஜா இருக்க வேண்டாமா யுத்தத்துல? தன்னுடைய இடத்துல இல்ல. ஆக்கிறார், எங்க இருக்கு எங்க இருக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்கா. அவ பட்சத்துலயும் தேடிட்டு இருக்கா. ஆள் இருந்தா தானே யுத்தத்துக்கு. எங்கன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. கடைசியில என்ன ஆச்சுன்னு பகவான் யோக திருஷ்டியில பாக்குற என்ன பண்ணிருக்கான்? ஒரு நதிக்குள்ள உட்கார்ந்து பூந்துண்டு பிராணாயாமம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த நதியே அசைய விடாம ஐஸ் ஆட்டம் கட்டுங்கபடி பண்ணிவிட்டான். எங்க பார்த்தாலும் தெரியல. மேல ஒரு இன்ச்சுக்கு ஜலம் போடிட்டே இருக்கிறதுல கீழெல்லாம் ஐஸா கட்டி ஆயிடுச்சு. உள்ள உட்காந்து ஆனந்தமா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு, அசையாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. பகவான் பார்த்த யுத்தத்துக்கு வந்தாதான் கொல்லணும்ல, யுத்தத்துக்கு அழைச்சுன்னு வந்து கொல்லணும். எப்படின்னு அங்க இருக்கக்கூடியதார் அந்த ஐஸ் இருக்கு பார்த்தல, அதை உடைங்கொன்னு கதையெல்லாம் உடைக்கான். உடைய மாட்டேங்கிறது ஐஸ் சாதாரணமா இருந்தா அதை உடைஞ்சிடும். வெயில் மேல காய்ச்சிருக்கு, தானே உடையணுமா இல்லையா? உடையல. அதுக்கப்புறம் தீவன் தன்னுடைய முழு சக்தியால உடைச்சு அதுக்கப்புறம் அவனை தட்டி எழுப்பி அவனை அசைக்க முடியல. காரணம் என்ன? இந்த கரிமாங்கிற ஒரு சக்தி தாமிச்சோம். ஆனா அத்தனை சக்திகளும் பகவானுக்கு முன்னால் இருக்குமா? அந்த சக்தியை கொடுத்தவரே அவர்தான். ஆயா
எல்லாம் யுத்தம் பண்ணினா அப்புறம் யுத்தத்திலையும் அவளை தைக்க முடியல. அவன் என்ன மேல எம்பி குத்துது அடிச்சா அதுக்கப்புறம் அவருடைய தொடையில அடிக்கணும்னு ஏதோ ஆயிடுது. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லணும் என்ன விவகாரம் என்னன்னா, இந்த கரிமா எனக்கூடியதான ஒரு சக்தி அவரிடத்துல இருந்தது. இந்த சக்தி எல்லாம் அனிமா மகிமா தெய்வ கரிமா லகிமா ததா. அதே போல பிராப்தி பிராகாமியமீதித்வம், இந்த 8 குணங்களும் இந்த 8 நாமாக்களை சொல்லிருக்கு. அதனால விவகாரம் வந்து பரஸ்பர விருத்தமான நாமாக்களை சொல்லி நம்மளை ஹிம்சப்படுத்தணுங்கிறது இல்ல. நமக்கு தெரியும் பரஸ்பர விருத்தம் இல்ல, பகவான் இடத்துல எதுவும் விருத்தம் ஆகாது. ஏன்னா இதுவும் அதுவும் எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கு. உலகத்துல நாம் ஏதேது விரோதம்னு சொல்றோமோ அத்தனையும் அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவரிடத்துல விரோதம் இருக்குமா? ஆனா விரோதம் இருக்கும்படி ஏன் எழுதார் பீஷ்மாச்சாரியர்? ஐயா, அத்தனை சக்திகளும் பகவான் இடத்துல இருக்கு. அது எப்படி இருக்கு? பகவான சேவை பண்ணிட்டு இருக்கு. இந்த அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்துவம் பசித்துவம் அத்தனையும் பகவான கொண்டாடிட்டு இருக்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான பகவான் அந்தந்த வடிவமாக காணப்படுகிறார். இந்த 8 நாமாக்கள் என்னாச்சு? அனிமாதி அட்ட சித்திகளை சொல்லியிருக்கு. அணுகு பிருஹத் ருஷஹ ஸ்தூலஹ குணபிருத் நிர்குணஹ அதிருதஹ ஸ்வதிருதஹ. அதனாலதான் இந்த நாமாக்கள் நடுவுல மகான்னு போட்டிருக்க. மகத்துவம் என்ன? பகவானுக்கு கிண்ணிரூபிதம் மகத்துவம். அனிமாத அட்டைஸ்வரியங்களும் அவரை சேவை பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு அனிமாதி அட்டைஸ்வரியங்கள் சாதாரணம், அது வசதியாவே நினைக்கல. மூச்சு காத்து விடுறா போல அவருக்கு. உலகத்தை எல்லாம் திருப்தி பண்ணி காப்பாற்றி அழித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த பரம்பொருளுக்கு இந்த சித்திகள் சித்திகளாக காணப்படல. ஆனா இந்த சித்திகளை அடையணுங்கிறதுக்காக மகர்ஷிகள் எத்தனை வருஷங்கள் தபஸ் பண்றா தெரியுமோ? சில ஜன்மாக்கள் தபஸ் பண்றா. ஆனாலும் அந்த சித்திகள்லாம் கிடைத்த போதிலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த சித்தியை உபயோகித்தே அங்கேதான் இருக்கணும், அது மேல போக முடியாது. பகவானை அடையணும்னா என்ன பண்ணணும்? அவைகள்லயும் வைராக்கியம் வரணும். நமக்கு வரக்கூடியதான சின்ன சின்ன சித்திகளா இருந்தா அதெல்லாம் வேணும். நமக்கு வேண்டியது பகவானுடைய பாதாரவிந்தம் தான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. எஸ்யாம் குரு சரண பங்கஜமேவ லட்சம் அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்தை எதிர்பார்க்கணுமே தவிர, நான் ஏதாவது சொன்னா நடந்து போறது சார், அதுக்கப்புறம் லைன்ல நிற்கும் ஜனங்கள். நீங்க ஒரு நாமா ஜபம் பண்ண முடியாது. விவகாரம் முழுக்க விவகாரம் என்ன? அப்படியே அந்த ராமாக்களை சொல்றது. நேற்று முழுக்க நம்ம பார்த்ததெல்லாம் என்ன சொல்றது? அனிமாதி அட்டைஸ்வரிய சக்திவத்துவம் பகவானிடத்துல இருக்கு. அப்படி இப்ப அடுத்தது அதிருதஸ்வதிருதஸ்வாஸ்ய பிராக்வம்சோ வம்சவர்தனா. அதிருதா, பகவானானவர் யாராலையும் சுமக்கப்படவில்லை. பகவானை யாரும் தரிக்கலை. பகவான் எல்லாரையும் தரித்துக் கொண்டிருக்கார். 774 புவனங்கள், இது போல பல்லாயிரம் புவனங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் தாங்கிட்டு இருக்கார். பிருத்விஸ்வயா திருதா லோகா தேவிஸ்வம் விஷ்ணுனா திருதா. ஆசனத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது நாம என்ன சொல்றோம்? ஏ அம்மா பிருத்வி, நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தரிச்சுட்டு இருக்க, உங்களும் மகாவிஷ்ணு தரிச்சுட்டு இருக்கார் இல்லையா? அதனால நீங்க நான் உட்கார்றேன், நீங்க என்ன தரிங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சீட்ல உட்காரு. பூஜை பண்றதுக்கு முன்னால விவகாரம் என்ன ஆச்சு? அப்ப உலகத்துல எல்லோரையும் யார் தரிக்கிறா? பூமாதா. அந்த பூமாதாவை தரிக்கிறவர் யாரு? பரமாத்மா. இவர் தான் வரகாவதாரத்துல பாதாளத்துல இருக்கக்கூடியதான பூமியை தான் உள்ள போய் அதை எடுத்து அப்படியே தரிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கும் இல்லாத போனால் பூமி கீழே விழுந்துடும். ஒரு பாலாட்டம் குளோப் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கான். ஒரு பந்தை மேல வச்சு அது மேல கை தொட்டீங்கன்னா இப்படி வளைஞ்சு போறது. அப்படி வளைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கத்தியெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. அது ஆசையாம அப்படி நிக்க வைக்கிற பார்த்தீரா? அதான் ஏனத்ய உருக்ரா பிருதிவி திருடா. யாரால இந்த பூமியானது திருடமாக இருக்கும் பரம்பொருளை நமஸ்கரிக்கிறேன்னு வேதம் சொல்றது. அப்படி ஸ்வதிருத. ஆனா அவர் எங்க சார்? அவரை யாராவது தாங்குறாரான்னு? சாதாரணமா தாங்கக்கூடியதான பொருள் இன்னொன்னால் தாங்கப்படுகிறது. மனையில நீங்க உட்கார்ந்துருக்க, மனையானது பூமியில இருக்கு. கட்டில நீங்க படுத்துட்டு இருக்க, கட்டிலானது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யார் தாங்கிறது? கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்கிறது. இப்ப விவகாரம் என்னடா, எது தாங்கிறதோ அதெல்லாம் இன்னொன்னால தாங்கப்படுகிறது என்கிற ஒரு சாதாரணமான ஒரு கண்
கண்டிஷன் லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வியாப்தின்னு பேரு. அப்படி பகவான் எல்லாரையும் தாங்கி கொண்டிருக்காரு. ஆனால் இந்த பகவானையே தாங்கிறதுக்கு வேற யாராவது இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஒன்றும் கிடையாது. அவரை யாரும் தாங்கிறதுக்கு இல்லை. அப்ப அவர் எங்கே சார் இருக்க? பூமியில நின்று அதுக்கப்புறம் நான் ஏதாவது கையால தாங்கலாம். பகவானை தாங்கிறதுக்கு யாருன்னு அந்த பகிஷ்டதர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் எங்கும் அவர் தான் இருக்கிறார். ஆயால் அவரை தாங்கப்படுறதுக்கு வேற பொருள் இல்லை. அவரை தாங்கிறதுக்கே வேற பொருள் இல்லைன்னு அப்ப அவர் எங்கதான் இருப்பார்? பகவான் குத்திர பிரதிஷ்டிதா. நாரதர் கேட்கிறார், அந்த பகவான் எங்க இருக்கார்? எதுல பிரதிஷ்டம் இருக்கார்? எதனால தாங்கப்படுகிறார்? அதுவா அவர்ல பிரதிஷ்டிதா, தன்னிடத்துலதான் தான் இருக்காருப்பா. அதவா நமஹிம் நீதி அப்படின்னு இல்ல, அவர் எங்கேயும் இல்லை. எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். வேற இன்னொரு பொருள் இல்லை. எங்க இருக்க? தன்னிடத்துல தான் இருக்க. புஸ்தகம் எங்க இருக்கு? டேபிள்ல இருக்கு. காத்து எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. ஆகாசம் எங்க இருக்குன்னு கேட்டோம். ஆகாசம் எதனால உட்கார்ந்து இருக்க? கிளி உட்கார்றா பற்றி உட்கார்ற போல ஆகாசம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இல்லையே, சொல்ல முடியலையே. அதே மாதிரி தான் பகவானும் இங்கத்தான் இருக்கார் என்று சொல்ல முடியலை. அதே போல காலம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கா சார்? டைம் கடியாரத்தில் உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லக்கூடாது. கடியாரம் சுத்திட்டு தான் இருக்கு. காலம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கா அவங்களால சொல்ல முடியுமோ? முடியாது. அதே போலயே பகவான் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆகையால் அதிருத்தா ஸ்வதிருத்தா, தன்னிடத்திலேயே தான் இருக்கார். அவர் இங்கே அங்கேன்னு சொல்ல முடியல. அவரிடத்திலேயே அவர் இருந்துட்டு இருக்கார். இதான் சொல்றார். ஏவமயம் கேன தாரியதே ஆசங்கியாக ஸ்வேனைவ ஆத்மனா தாரியதே இது ஸ்வதிருத்தா. இதான் பகவான் கஸ்மின் பிரதிஷ்டித இது ஸ்வேமயம் நீ இது. அது வரைக்கும் ஆச்சு. அடுத்தது பகவானுடைய நாம ஸ்வாஸ்யா சுஆஸ்யா. அவருடைய நாம எப்படி இருக்க? அழகான வாக்கை உடையவர். ஆஸ்யம்னா வாக்கு. இந்த ஆஸ்யம்ங்கிறது வாய் இருக்க, அது பகவான் ஒண்ணுதான் கொடுத்திருக்கார். நமக்கு 2 கண்ணு கொடுத்திருக்கார், 2 காதை கொடுத்திருக்கார், 2 மூக்கு கொடுத்திருக்கார். வாய் மட்டும் ஒன்னே தான் இருக்கு. ஏன் சார் 2 வாய் இருந்தா என்னன்னு? ஒண்ணு சாப்பிடுறதுக்கு, ஒண்ணு பேசுறதுக்கு. என்ன அந்த சமயத்துல கூட பேசாம இருக்கும். செல்போன் வந்தா கஷ்டமா இருக்கு, பேசிட்டே இருக்கிறதா சாப்பிடாம முடியலையே, அதுவும் பண்ணி இருக்கலாமே, கேட்டிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, ஒரே ஒரு வாயை தான் கொடுத்திருக்கார். என்ன எதற்காக இப்படி? இந்த வாக்குல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, வாக்கானது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அது ஒரு வாக்கா இருந்தாலும் அதை நம்ம நன்னா பயன்படுத்தணும். ஜிஹ்வாக்ரே மரணம் கிருவம். நாக்கு நுனியில தான் மரணம் இருக்கு. பத்திரமா பேசணும். ராஜா கிட்ட பேசும்பொழுது எப்படி இருக்கணும்? கரெக்டா பேசணும். இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி என்னைக்கும் பேசப்படாது. உடனே பேச வேண்டாங்கிறது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம். பொய் பேச வேண்டாம், உண்மையும் பேச வேண்டாம். இன்னொருத்தருடைய மனசை புண்ணாக்குமேயானால் நீங்க பேசாம இருக்கிறது தேவையில்லை. அப்படின்னு என்ன? இந்த வாக்கால நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம் பார்த்தடா, அந்த பேசுறது எதிராள் மனசை அப்படி காக்கிறது. அடிச்சா அந்த அடியானது 10 நாள் ஆனா மறந்து போயிடும். ஆனா இந்த வாக்குல இருந்து பேசுறேன் பார்த்தடா, அது மட்டும் ஜென்மா முழுக்க ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல எப்போ யாரோ ஒரு வார்த்தை உங்களை வச்சாலே, ஆனால் 85 வயசுல ஞாபகம் இருக்கு சார். இந்த மனுஷன் அன்னைக்கு என்ன இந்த வார்த்தை சொன்னார் சார். அந்த பயம் வேற. அந்த எழுத்த கெண்டாலே பயம் இருக்கு. மாறிக்கிட்டன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணினா, முதல்ல யஜ்ஞத்தை விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணும் பொழுது அங்க வாலாட்டினான். ராமன் என்ன பண்ணினார் தெரியுமா? நான் சுபாகும் இது பேர்ல அவள்லாம் கொண்டு விட்டாரு. இவரை மட்டும் என்ன பண்ணினான் தெரியுமா? அப்படியே நேரா அம்ப விட்டு அதை கொண்டு போய் சமுதிரத்தில் அள்ளும்படி பண்ணிவிட்டார். என்னன்னா, நாளைக்கு உபயோகப்படுவாரோ இல்லையோ, அன்னைக்கே கொண்டு இருக்கலாம். ஆனா என்னடா, இவரை
இவர் மட்டும் சமுத்திரத்தை தள்ளிவிட்டார். அந்த தள்ளின பிறகு அவன் தான் சொன்னார், அந்த செகண்ட்ல அவனுக்கு பயம் வந்து சார். ரகாராதினி நாமானி ராமத்ரஸ்தா நிவாவணா. ராவணத்தை சொல்ற, ராவணன் வர வந்து என்ன பண்ணார், ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருக்கேனப்பா, நீ எனக்கு சகாயப்படணும். என்ன பிளானப்பா? ஒண்ணும் இல்ல, நீ ஒரு மான்குட்டி வேட்டமா போட்டு, தங்கமான வேட்டம் போட்டு அப்படியே சீதைக்கு முன்னால சுத்தணும். அதான் ராமன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே வரும்பொழுது சீதாதேவி கேட்பா. கேட்டதுமே ராமன் அவனை அடிக்கிறதுக்காக வருவார். நீ ஓடி போயிடு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எவ்வளவு நன்னா சொல்ற பத்திர. நீர் பாட்டுக்கு ஓடி போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் மீதி விஷயத்தை. என்ன பண்ண போறேன்னு கேட்கிறார். நான் ஒரு பிக்ஷு வேஷம் போட்டு சீதாதேவி திருடிட்டு போக போறேன்னு சொல்றார். இவர் பார்த்தாராம், அப்பா வேண்டாம்பா, ரொம்ப நாளா இந்த ராங்கிற எழுத்தே இந்த பிராணம் வாங்குறது. ரகாரா தீனாமானி, ராம்னாலே பயம் இருக்கு. என்னடா அன்னைக்கு பட்ட அடிபதல அது என்னன்னா அது ரான்னாலே ஒரே பயமா இருக்கு. ராமா வரைக்கும் வேண்டாம், அதனாலதான் என்ன இருக்கு வேண்டாம், ரசகான்னு சொன்னா எனக்கு பயம் இருக்கு, ரா இருக்க என்னவோ இப்படி ஒரு பயந்து பயந்து அவன் கவலைப்பட்ட கடைசியில் என்ன சொன்னார், ராவணன் சொல்றான், நான் சொன்ன பேச்சு கேட்கறியா இல்லையா, கேட்கலன்னு நான் கொண்டு விடுறேன். அங்கே போனீங்கன்னா தப்பிச்சுட்டு ஓடி போடலாம், ஏதாவது ஒண்ணுன்னு. அவர் பார்த்தார், நமக்கு டைம் ஆயிடுது, இது தீர்மானம் ஆயிடுது, இனிமேல் அதை மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு, இவன் கையில மரணத்தை அடைஞ்சா லாபம் இல்லை, ராமன் கையில மரணத்தை அடைஞ்சா வைகுண்டமாவது போறான். ஏன்னா ஒரு மகாவிஷ்ணு அவதாரம்னு சொல்றான். அதனால பெட்டர் அதுவே அப்படின்னு வந்தா விவகாரம் தெரியும். ஏன்னு சொன்னா அந்த மனசுல ஏதாவது ஒண்ணு பட்டு போயிடுச்சுன்னா அது போகாது. அதனால இந்த ஆஸ்தியமானது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இந்த வாயு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமான்னு அதை கட்டுப்படுத்தணும். ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனாங்க. நாக்க அடக்கினேன்னா வாழ்க்கையில பாதி அடக்கியாச்சு, இன்னொரு பாதி என்னன்னு கேட்காது, அது இன்னொரு கிளாஸ்ல தான் சொல்றேன். ஒரு நாக்க அடக்கினாலே வரும், நீங்க வாழ்க்கையில பாதி துஷ்ட குணங்கள்லாம் கெடுதல்கள் உங்களுக்கு வராம அது காப்பாத்தணும். அப்படி அதனால்தான் ஒரே வாக்குன்னு சொன்ன. இந்த வாக்குனால மனுஷன் எல்லா விதமான புண்ணியத்தையும் சம்பாதிக்கலாம். வெறுமனு இருக்கக்கூடாது வாய். என்ன பண்ணணும், பகவன் நாமம் சொல்லிட்டே இருக்கணும். சாஸ்நாமத்தையோ இல்ல ஸ்ரீராம ராம ராமன்னோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும். இந்த வாக்குங்கிறது மட்டும் அவ்வளவு வாதா தர்மம் வாப்னோஹி. மனுஷன் அதிகமான தர்மத்தை சீக்கிரமாக சம்பாதிக்க கூடியதான ஒரு சாதனமானது வாக்குத்தான். இத சொல்றதுக்காகத்தான் சுவாஸ்தியான்னு சொல்ற. அவருடைய வாக்கு எப்படிப்பட்டது, சுந்தரமான வாக்கு, அழகான வாக்கு, உண்மையான சொல்லக்கூடியதான வாக்கு. யசோதவர கிருஷ்ணனை 2 கையாலையும் பிடிச்சுண்டா. ஏன் தெரியுமா, அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து சொல்றாளாம், என்ன தின்ன அம்மா, மண்ணை தின்னான். எப்படி இருக்கும், ராஜா வீட்டு குழந்தை அங்க ஆத்திரம் வெண்ணை திருடி திருடி சாப்பிடுறா. அது போராதுன்னு வெளியில போயிட்டு மண்ணை சாப்பிட்டா. குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு பழக்கம். ஆனா தானும் குழந்தை தானே சாப்பிட்ட. குழந்தைகள்லாம் ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றா. அம்மாவுக்கு பயம் ஆயிடுச்சு, இந்த குழந்தை மண்ணை சாப்பிட்டா நாளைக்கு உடம்பு ஏதாவது பண்ண போறது. இப்பதான் மாடர்ன் டேஸ்ல என்னடா டஸ்ட் அலர்ஜி, எதோ வந்தாலும் ஏதோ அது மண்ணே சாப்பிட்ட குழந்தை ஒன்றும் பண்ண முடியல. பிடிச்ச 2 கையும் பிடிச்சு அதற்கு இந்த மண்ணை சாப்பிட்டியோ அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றார், இல்லையம்மா நயம் பட்சிதவா நம்பா, நான் மண்ணை சாப்பிடலை ஏண்டா பொய் சொல்றியே. என்ன இத்தனை குழந்தைகள் சொல்றா, பொய் இருக்க முடியுமா? சாதாரணமா எது ரைட்டு எது பொய்ன்னு லோகத்துல எதுதான் சொல்வா, மெஜாரிட்டி தான் ரைட்டுன்னு சொல்லுவா. ஆனா எத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்கா, நீ இல்லைன்னு சொல்றியே, இத்தனை பேர் சொல்றாளன்னு. சர்வே மித்யாபிசம்சினா எப்படி சொல்றா, உலகத்துல என்ன தவிர யாரு சொன்னாலும் பொய் தான் போட்டார். அவர் சர்வேன்ட்டார். நாளைக்கு நீ சொன்னாலும் மண்ணு சாப்பிட்டாலும் பொய்க்கான்ட்ட அம்மாவா. என்னம்மா இப்படி பேசுறியே, சர்வே மித்யாபிசம்சினாங்கிற எப்படின்னு. அக்ரஜோ விவதத்யேஷ. அதுக்கப்புறம் இவரு கேட்கிறார், உங்க அண்ணா சொல்றானப்பா எப்படின்னு. அவன் மட்டும் உண்மை சொல்வான். மித்யாபூதமான பிரபஞ்சத்துல என்ன தவிர எல்லாரும் பொய்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவனே பொய்ன்னு அவன் சொல்ற வார்த்தை எப்படி உண்மையா இருக்கும்? என்ன இப்படி சொல்றீங்க, வேணும்னா பாருங்கிற. பார்த்தா
அன்னங்களும் அவர் வயசுக்குள்ள வாக்குக்குள்ள காணப்படுறது. அப்ப என்ன அர்த்தம்? வெளியில மண் இருந்தா தானே நான் சாப்பிடுறதுக்கு. சாப்பிடுறதுன்னு என்ன சார் அர்த்தம்னு, எனக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருளை நான் என் வாக்குக்குள்ள போட்டுக்கொள்றதுக்குத்தான், போட்டுக்கொண்டு விழுங்குறதுக்குத்தான் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். மாத்திரை சாப்பிடுறதுன்னு நாக்கிலேயே வச்சுட்டா சாப்பிட்டா அர்த்தமா? இந்த பக்கம் போனா துப்பிடுறதுக்கு தத்துவ கணக்கு. சாப்பிடுறதுன்னு என்ன அர்த்தம்? கலாதஸ்தான சயோகானுகூல வியாபாரா. பாணினி சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த கழுத்துக்கு கீழே அது எப்படி போகுமோ அதுக்கு தகுந்ததான் ஒரு செயலை செய்யறதுக்கு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு அது என்னதுன்னு வாயில போட்டு ஜலத்தை விட்டுட்டு விழுங்கணும். விழுங்குறதுன்னு என்னது சார்? அது தெரியாது சார். அது எப்படி உள்ள போகுமோ அப்படி பண்ணுங்கன்னா வேற என்னதான் பண்றது மனுஷனுக்கு? இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏதாவது வெளியில இருக்கிற பொருளை உள்ள போய் சாப்பிட்டா தானே சாப்பிட்டதுன்னு அர்த்தம். எனக்கு வெளியில தான் ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி மண்ணை சாப்பிடுவேன்? அம்மா கேட்பாளோ கொடுத்து கட்டி போடுறேன்னு ஆரம்பிச்சா தலைஞ்சர் ஓடி போயிட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி பொய் சொல்லாததான ஒரு வாக்கு சார். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, வேதங்களை படைத்ததான வாக்கு. அந்த பகவானுடைய வாக்கு என்ன? வேதங்களை எடுத்து வெளியில சொன்னார். சர்வதா சர்வகாலம் வேத மூர்த்தியாக இருந்து கொண்டிருக்க அப்படிப்பட்டதான அழகான வாக்கு. அது சாதாரணமாக நம்ம எல்லா அவதாரங்களுக்கும் சொல்லக்கூடியதான நாம. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அது இன்னும் வேற அழகா இருக்கு. சோபனம் பத்மோதரதல தாமிரம் அபிரூபதவம் அஸ்ய ஆஸ்யம் இது ஸ்வாஸ்யா. அந்த பகவான் வர்ணிக்கிறார் பாருங்க கிருஷ்ணனை. பத்ம உதர தல தாமிரம். எப்படி இருக்கு பகவானுடைய வாய்? இந்த அழகான ஒரு தாமரை உண்டோ இல்லையோ, அந்த தாமரை நடுவுல இருந்து அந்த தலம் அந்த இதழ் வரும் பொழுது அந்த நுனியில எப்படி சிவப்பா இருக்கோ அந்த சிவப்பு கலரா இருக்கு கிருஷ்ணனுடைய வாய். வாயை திறந்ததுமே உள்ள சிவந்ததாக இருக்கு. அப்படியே ரெட்டா இருந்து பிளட் வந்துருதுன்னு நினைக்கப்படாது. அதனாலதான் ரோஸ் கலர்ல இருக்கு சார். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பத்மோதரதல தாமிரம் அதிரூபம், மனோஜ்யமான ஒரு ரூபம். இன்னும் பார்க்கணும் என்றே காணப்படுகின்றதான வாக்கு. அபிரூபதமம் அஸ்ய ஆஸ்யம் இது ஸ்வாஸ்யா. இப்படி அழகான வாக்கை உடையவர். மனுஷாளுக்கு எல்லோருக்கும் என்ன வேணும்? உண்மையை பேசக்கூடியதான வாக்கு வேணும். சர்வதா சர்வ காலமும் பகவன் நாமாவை சொல்லக்கூடியதான வாக்கு வேணும். அவர் நாமாவையும் அவருடைய மந்திரத்தையும் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கும். இதனால்தான் முக்கியமா சொல்றது. சாஸ்திரநாமத்தை ஏதோ பகவானுக்கு வாக்கு அப்படி இருக்கு சார், உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம்னு யோசனை பண்ணி பாருங்க. 1/2 மணி நேரம் சொல்லுவிட, 1 மணி நேரம் சொல்லுவிட. அதுக்கப்புறம் நமக்கு தான் எத்தனையோ இருக்கு. அதுக்கு நடுநடுவுல பேசிட்டு தானே இருக்கோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மௌனம்னு ட்ரை பண்ணி பார்த்தேல. மௌனம்னு நினைச்சு அடுத்த நான் காபி ரெடியான்னு கேட்பேன் மாமி. அவுட். மௌனம் போச்சுன்னு அந்தம்மா வந்தாலும் ஏதோ காபி கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு கேள்வி. யார் போன் பண்ணினா? மௌனம் போச்சுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சுலபம் இல்லை. எல்லா விரதத்தை விட மௌன விரதம் ரொம்ப சிரமம். ஆனா அந்த மௌனத்து விரதத்தை விட்டுடையானால் உங்க சரீரத்துல பாதி சக்தி நிற்கும். எவ்வளவு நிறைய சக்தியானது நமக்கு பேசுறதுனாலதான் போறது. அதனால பேசுறதுன்னு எப்படி பேசணும்? பகவன் நாமாவத்தான் பேசணும், வேதாந்தத்தை தான் பேசணும். பூர்வம்பு பேச மாட்டேன்னு ஒரு விரதம் எடுத்துக்கணும். அப்படி பேசினாலும் அவசியமாகத்தான் பேசுவேன். 1/2 வார்த்தை கேட்டேன்னா 1/2 வார்த்தை தான் பேசுவேன் அப்படின்னு வச்சு பாருங்க. நமக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டார் சார். போகட்டுமே என்ன இது வேற. நம்ம பேசலைன்னா யாரும் நம்மளை விட்டு யாரும் நம்மளால பேச மாட்டாங்க. க்ஷேமம் உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்டு பகவான் இருக்காரு. உங்க இதயத்திலேயே பகவான் இருக்கு பாரு. ஏன் கவலைப்படுறேன்? அதனால்தான் வாக்க ஒன்னத்தான் வச்சிருக்கார் பகவான். அதனால ஸ்வாஸ்ய வேதாத்மகா மகான் சப்தராசி தஸ்ய முகாத் நிர்கதா. இந்த மகான் சப்தராசி கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஓங்கார வடிவமாக வந்ததானது எவ்வளவு பெருசு இருக்குன்னா சஹஸ்ரவர்த்தா சாமவேதா. இப்பொழுது ரெண்டு சாக்கைத்தான் இருக்கு சாமவேதம். 1000 சாக்கைகள் இருந்ததான் சாமவேதம். 21 சாக்கை இருந்ததான் ருக்வேதம்.
101 சாகை இருந்ததான் எதிர்வேதம். இன்னைக்கு தைத்தறி சாகை ஒண்ணுதான் இருக்கு. அதோட கட்ட சாகையை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அது எப்படி சொல்லிட்டு இருக்கா உலகத்துல. ஆனா எத்தனை 101 சாகை இருந்தது எதிர்வேதம். அர்த்தம் எல்லாம் காலகர்ப்பத்துல போயிடுது. ஆனா இருக்கிறதையே யாரும் படிக்க மாட்டேன். அப்படிப்பட்டதான நிக்கிலமான இவ்வளவு வேதிக் லிட்டரேச்சர் எல்லாமே அவரிடத்துல இருந்து வந்தது சார். அவர் வாயிலிருந்து வேதாத்மகா மகான் சப்தராதி அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத் யத்ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரதா சிக்ஷா கல்பம் வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிடமிதி அத்தனையும் அவர் வெளியில கொண்டு வந்து வச்சிருக்கார். அத்தனையும் அவர் திருமுக மண்டலத்துல இருந்து வந்திருக்க. ஆகையால் அவருடைய வாக்கு அவ்வளவு பூதமானது, பவித்திரமானது. வேதாத்மகா மகான் சப்தராசி தஸ்ய முகான் நிர்கதா புருஷார்த்த உபதேசார்த்தம். எதற்காக வந்தது? மனுஷாளுக்கு நல்லத சொல்லணும் சார். மனுஷால உண்டு பண்ணிட்டேன். இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கா அவளுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல சுக துக்கங்களை போகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டாமானா? ஏதாவது ஒரு ஜென்மால ஒரு குருவை அடைஞ்சு அவரால் 4 வார்த்தையை கேட்டு முக்தி பெற வேண்டாமா? எத்தனை பிறவிகள் தான் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. பரம கருணாமூர்த்தி அவர். ஆகையால் தான் ஒரு வழியை நான் சொல்லணும், புருஷார்த்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக இத்தனையும் தயார் பண்ணியிருக்கார். அஸ்ய மகதோ பூதஸ்ய இத்தியாதி ஸ்ருதே. இப்படி ஸ்வாஸ்யான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிராக் வம்சா, அதுக்கடுத்தது வம்சவர்தனா. என்ன சார் பிராக் வம்சகான்னு என்னன்னு? முதல்ல எல்லாத்த விட பிகினிங்ல இருக்கிற வம்சம் இவர் வம்சம் தான். பின்னால வந்த வம்சங்கள்லாம் பின்னால வந்ததுதான். முதல்ல இந்த வம்சம்னா உலகம்னு அர்த்தம். இந்த வம்சியா இருக்கக்கூடியதான இவருடைய வம்சங்கள்லாம் எப்படின்னு, பின்னால வந்த வம்சங்கள்லாம் பாশ্চাத்யம். இவருடைய என்ன உலகங்கள்லாம் உண்டாறதுக்கு முன்னாலேயே இவர் இருந்துட்டு இருக்கார். இந்த இவர் எங்க ஆரம்பிச்சிருக்கார்? இந்த உலகங்கள்லாம் உண்டாறதுக்கு முன்னாலேயே. உலகங்கள்லாம் உண்டாட்டு போன கல்பத்துல இருந்த உலகங்கள்லாம் அது பிரளயத்தை அடைஞ்சு பகவான் ஆயிடுது. மறுபடியும் புதுசா உண்டாரு. புதுசா உண்டான பிறகு மன்வாதிகள்லாம் உண்டான பிறகு அதுக்கப்புறம் தான் அவளுடைய வம்சம் உண்டா. ரகுவம்சம், சூரியனுடைய சூரிய வம்சம். எப்படி சூரிய வம்சம்னு? சூரியன் உண்டான பிறகுதானே சூரிய வம்சம். சூரியனை உண்டு பண்ணியது எங்க மகாத்மா தானே, பரமாத்மா தானே. உலகத்தையே உண்டு பண்றது அவன் தானே. ஆகையால் மற்ற எல்லா வம்சங்களும் பாশ্চাத்யம். பாশ্চাத்யம்ல பின்னால வந்தது. வெஸ்டர்ன் அர்த்தப்படப்படாது, பின்னால வந்தது. இவருடைய வம்சம் மட்டும் எல்லாரை விட முன்னால வந்திருக்கு. ஆகையால் அவருக்கு பிராக் வம்சகான்னு. அத்திய வம்சினஹா வம்சாஹா. இந்த வம்சியா இருக்கக்கூடியதான பகவானுடைய வம்சங்கள் பாশ্চাத்யா. மற்றவர்கள் எல்லாமே பாশ্চাத்யங்கள். அயம் வம்சா பிரபஞ்சா. அவருடைய வம்சம் என்ன சார்? பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். சாதாரணமான வம்சம்னு நம்ம என்ன சொன்னா லீனியேஜ்னு டிரான்ஸ்லேட் பண்றோம். அவருடைய பையன், பையனுடைய பையன், இப்படி. இது சாதாரணமாக வம்சம். வம்சம் வளரணும் அப்படின்னு சொல்றது. இதை தைத்தரியம் சொல்றப்ப பிரஜனஸ்த பிரஜாதிஷ்டா அப்படி எல்லாம் சொல்றது. பிரஜாத ஸ்வாத்தியாய பிரவச்சனேத, பிரஜனஸ்த ஸ்வாத்தியாய பிரவச்சனேத, பிரஜாதிஷ்ட ஸ்வாத்தியாய பிரவச்சனேத. முதல்ல ஒரு மனுஷனுக்கு பையன் ஏன் சார்னா? ஏன் பிறக்கணும்? நீங்க பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டு போகக்கூடாதா? பையன் ஏன்? அதுவா நாம தர்மம் பண்ணிட்டே இருக்கோம். இந்த தர்மமானது பர்மனண்டா போயிட்டு இருக்கணும். ஏன்னா தர்மத்தினாலதான் உலகம் நிற்கிறது. உலகம் நிற்கக்கூடியதான தர்மமானது எங்களால் அனுஷ்டானம் பண்ணப்பட முடியும். தர்மம் அப்படியே இருக்குமா? தர்மத்தை எப்படி பண்ணணும்? பண்ணினா தானே தர்மம் வளரும். தர்மத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா அனுஷ்டிக்கப்பட்டதான தர்மமானது உலகத்தை காப்பாது. அதான் தர்மோ ரக்ஷசி ரட்சிதா. தர்மத்தை நீங்க பண்ணணும். ரட்சிதா தர்ம ரட்சத். காப்பாற்றப்பட்டதான தர்மமானது உங்களை காப்பாற்றுகிறது. இப்போ உலகத்தை காப்பாற்றணுமே ஆனால் தர்மம் வேணும். அந்த தர்மமானது காப்பாற்றப்பட வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் கை போடணும். தர்மத்தை காப்பாற்றணும். பேர் வருது சார்,
அப்படியே வேற அம்பாளையும் பரமேஸ்வரனையும் உட்கார வச்சிருந்த ஜம்மனு தேர் வந்து ரதோத்சவம் தானா ஓடுமா? மனுஷால ஒத்தர் இழுக்க முடியுமா? வடத்தையே தூக்க முடியாதுன்னு அத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறார். அது எதுக்கு? ஒரு மோட்டார் வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு சுட்டக்கூடாது சார், வேகமா ஆயிடுமே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்காக வச்சுட்டு இருக்கா? எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணணும். இதை சூச்சனம் பண்றதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தர்மத்தை காப்பாற்றுவதற்கு எல்லோருடைய ஒரு அவசியமும் உண்டு. ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்கா? தர்மத்தை பண்ணணும். நாம பண்றோம் தர்மத்தை. இல்ல தர்மம் பண்றதுன்னு ஏதோ 4 ரூபாய் கொடுத்துட்டு சௌக்கியமா இருக்கிறதுன்னு மட்டும் இல்ல. தர்மம் பண்றது தர்மம். அயம் து பரமோ தர்ம ஞானேன ஆத்மனி தர்சனம். வேதாந்தத்தை வாசிக்கிறது எல்லாத்தையும் கேட்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தர்மம். யோகேன ஆத்மனி தர்சனம். யோகத்தை வச்சுட்டு பிராணாயாமம் பண்றது மிக சிறந்ததான ஒரு தர்மம். பகவான மனசுல நினைக்கிறேன்னு பார்த்தா அது சிறந்ததான ஒரு தர்மம். உங்களால முடிஞ்சது 4 பேருக்கு நல்ல வார்த்தை பேசுறேன்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய தர்மம். உண்மையை பேசுறது தர்மம். விதத்துடைய மனசை புண்படுத்தாமல் நடந்துக்கிறேன்னு பார்த்தா அது ஒரு தர்மம். தர்மம்னு சொன்னா தர்மம் பண்றதுன்னு 4 பைசா போடுறது மட்டும்தான் தர்மம் இல்ல. இப்படிப்பட்டதான தர்மங்கள்லாம் ஒரு மனுஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி தர்மத்தை பண்ணிக்கொண்டே இருந்தால் உலகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும். உங்க ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்றேன், ஒரு ஸ்ரீசுத்த ஹோமம் பண்றேன். ஹோமம் பண்ணினா அந்த புகையானது ஆகாசம் வரைக்கும் போறதான். அக்ரம் பிராப்தா சம்யத்து ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே புருஷ்டி புருஷ்டேரன்னம் தத பிரஜா. இந்த புகை மட்டும் மீதி புகை எல்லாம் இங்க நின்று போறது. ஹோமம் பண்ணியதான புகை மட்டும் சூரிய மண்டலம் வரைக்கும் போறதான். ஆதித்யா ஜாயதே புருஷ்டி, மழை வருது. யாரு போட்டாலும் அவ பிளாட்ல மட்டும் மழை விழாது. கிராமம் முழுக்க வருதோ இல்லையா? இந்த தர்மமானது என்ன பண்றது? எல்லோருக்கும் சகாயம் பண்றது. ஆகையால் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், விடப்படாது. நன்னாதான் இருக்கு, பண்ணிட்டே இருக்கும்னு சார் எவ்வளவு நேரம் கர்மாவை பண்ண முடியும்? ஒரு 60 வயசு 65 வயசு, அதுக்கப்புறம் என்ன? இவன் எழுதுகிறதே கஷ்டமா இருக்கு. உட்கார்ந்தா எழுதுகிறது கட்டமே, இவன் என்ன கர்மாவை பண்றது? ஆக என்ன பண்ணணும்? நீங்க எந்த இடத்துல விட்டுடோ அந்த இடத்துல இருந்து அவன் பண்ணணும். பையன் பண்ணினானே ஏனால் அது அப்பாவுக்கும் சேரும். காமன் அக்கௌண்ட்னு ஆத்மாவை புத்திரனா மாத்தி வேதம் என்ன சொல்றது? நீயும் உன் பையனும் ஒண்ணுதானே. அந்த பெண்ணுக்கு ஜாயான்னு பேர் விட்டுருக்கான். எதுக்கு தெரியுமா? எதற்காம் ஜாயதே இது ஜாயா. இவனே வீரிய ரூபமாக அவளிடத்துல போய் மறுபடியும் பிறக்கிறானா. அதனால் இவனே தான் பையன். பையன் பண்றதெல்லாம் இவர் பண்ணினா போல கணக்கு. விவகாரம் என்னாச்சுன்னா, நீங்க எந்த இடத்துல விட்டுடையானால் இந்த விட்டுதான தர்மங்களை அவன் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல அவன் விட்டுதான பையன் அவன் பையன் பண்ணணும். இந்த தர்மம் சாஸ்வதமாக சாஸ்வதமா தர்மம் இருக்கணுமே. ஆனால் என்ன பண்ணணும்? குழந்தைகள் வந்துட்டே இருக்கணும். சரியா போச்சு போங்க. இப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யாருமே அப்பா பண்ணினா தானே பையன் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு விட தர்மம் பண்ணிட்டே இருக்கணும். கோயிலுக்கு போகணும், பகவான தரிசனம் பண்ணணும். அதே போல லோகக்ஷேமங்கள்ல நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஏது நம்ம மட்டும் சௌக்கியமா இருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சீங்கள? பகவானே காப்பாத்துன்னு சொன்னேன். என்ன காப்பாத்துன்னு சொன்னீங்கள? காப்பாத்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம்? பிரஜாபிய பரிபாலய, எல்லோருக்கும் நல்லது உண்டாகட்டும். இந்த நாட்டுல நீங்க தான் சார் பண்ண முடியும். சொத்தி பிரஜாபியா, ஜனங்கள் எல்லோருக்கும் நல்லதாகட்டும். முதல்ல நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக, பூலோகத்தை எல்லாத்தையும் ராஜாக்கள் நல்ல வழியில காப்பாற்றி கொண்டு பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கட்டும். கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா லோகங்களும் சௌக்கியமா இருக்கட்டும். அபுத்திரா புத்திரனஸ்தம். யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவளுக்கு குழந்தைகள் இருக்கட்டும். குழந்தைகள் இருக்கு சார், அவளுக்கு குழந்தை இருக்கும். புத்திரனஸ்தம் அப்பௌத்திரனா போராதம். அதனா சதனாஸ்தம். யாருக்கு காசு இல்லையோ அவளுக்கு காசு இருக்கிறதா ஆகட்டும். இப்படி எல்லாம் இது சரதசதம். எல்லோரும் 100, அதுக்கு முன்னால டெத்தே வரக்கூடாது, 100 வயசு இருக்கணும். இப்படி எல்லாம் நம்ம பகவான பிரார்த்தித்தோம். இப்படிப்பட்டதான தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பையன் வேணுமா? அதனாலதான் பழைய கால
தசாஸ்யான் புத்திரா தேஹி பதிமேகாதசங்கிருதி 10 குழந்தைகள் வேணும்னு கேட்டா. எதுக்குன்னு, ஒரு பையனாவது தர்மமான வழியில இருக்க மாட்டானா? சான்ஸ் தர மாமரத்துல இருந்து வரக்கூடியதான எல்லா மாங்கொட்டையும் மாமரம் ஆயிடுச்சுன்னா உலகத்தை மாமரத்தை தவிர இன்னொன்னு இருக்காது. அதனால தெரியும் மனிதத்துக்கு. ஆகையால் என்ன சொல்லிருக்க, நிறைய குழந்தைகள் இருந்தா யாராவது ஒத்தனாவது நல்ல வழியில இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்றது. ஆகையால் இந்த வம்சம்னு ஒண்ணு. சார் குழந்தைகள் இல்லை சார், இது என்ன பண்றது, நமக்கு ஐடியா இருக்கு. இல்லைன்னா இந்த வம்சம் மட்டும் இல்லப்பா, சிஷ்ய வம்சமும் வம்சம்தான். நீங்க வாசிச்சு அதை இன்னொருக்கு சொல்லிக் கொடுத்தடையானால் அந்த சொல்லிக் கொடுத்ததான அந்த பையன் சிஷ்யன் இருக்கானே அவன் பையனுக்கு சமானம், சொல்லிக் கொடுத்தவன் குருவுக்கு குருவானவர் அப்பாவுக்கு சமானம். ஆகையால் ஜீவதித்து வம்சே யுவாங்கிற சூத்திரத்துல பாணினி அப்பா பையன் எனக்கூடியதான வம்சம் ஒண்ணு, குரு சிஷ்யன் என்ன தர்மத்தை அவர் சொல்லி தரார், அந்த தர்மத்தை சிஷ்யன் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தர்மங்கள் வருது. இப்படின்னு இந்த வம்சம் எல்லாம் யார் தயார் பண்ணினது? எங்க பரமாத்மா தயார் பண்ணினார். மற்ற எல்லா வம்சங்களும் பின்னால வந்த வம்சம். முதல்ல ஆதி வம்சம் உலகத்தையே படைத்தவர் எங்க பரமாத்மா. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? பிராக்வம்சா. அதுக்கப்புறம் முன்னால இருந்த வம்சம் இவரு. இன்னும் என்னதான் பண்றார்? வம்சவர்த்தனா. எல்லா வம்சத்தையும் நீட்டுண்டே இருக்கார் சார். பிரபஞ்சத்தை மேலும் மேலும் வளர்த்துட்டே இருக்கார். விவகாரம் பொழுக்க ஊர்வமூலமதம் பிராகுரவ்யம் சந்தாம் சியஸ்ய பர்ணானி யத்தம் வேதத வேதவிது. இவர் தயார் பண்ணதான வேதங்கள் இருக்கக்கூடியதான கர்மாக்களை பண்ணி பண்ணி சம்சாரத்தை வலுத்துட்டே இருக்க. ஏன் சார்? அப்பதான் சார் ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கு. அதுல அவர் அந்த மரத்துல, சம்சார மரத்துல, இந்த நம்ம சரீரம்ங்கிற ஒரு மரத்திலையும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் தெரியுமா? ஜீவனாகவும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், பரமாத்மாவும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி? இந்த புருஷத்துல துவாசுபர்ணா சகிஜா சகாயா சமானம் விருட்சம் பரீஷஸ்வஜாதே. இந்த ஒரு மரத்துக்குள்ள ஜீவனாகவும் பரமாத்மாவும் விருத்த தர்மங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கார். மறுபடியும் விரோதம். என்ன விரோதம்? ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த ஜீவனானவன் எல்லா விதமான கர்ம பலங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கான். சும்மா மட்டும் இருக்கிறது இல்ல. எழுந்துக்கிறான், போனான், ஒரு காயை ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிடுறான், விட்டுறான், இன்னொரு காயை சாப்பிடுறான், குளிக்கிறது, துப்புறான், அழறான். சுக துக்கங்களை மாத்தி மாத்தி அனுபவித்துக் கொண்டே இருக்கான் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்றாரு தெரியுமோ? அங்கேயே உட்கார்ந்து இந்த ஜீவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. மண்ணா இருக்கு. ஒருத்தர் அழுதுண்டே இருந்த வேடிக்கை பார்த்தா எப்படி சார் இருக்கும்? அதான் சார் பண்ற சாட்சி சேதா கேவலோனி குடத்தா. அப்படி இங்க முன்னால சொன்னதான விரோதத்துக்கு இதுக்கும் விரோதம் வேற. முன்னால ஒரு பொருளுக்கு 2 தர்மங்கள் ஆப்போசிட்டா இருந்தால் அந்த விரோதத்தை நாம் உபாதி என்ற பெயர்ல பரிகாரம் பண்ணினோம். இப்ப ஒரே ஆத்மா அவரே ஜீவனாகவும் அவரே பரமாத்மாவும் இருந்துட்டு இருக்கார். இதே போல விரோதிகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நமக்கு விரோதம்னு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஜெனரலா ஒரு இடத்துல எந்த 2ம் இருக்காதோ அதுக்கு விரோதம்னு இருக்கு. இந்த விரோதத்தை நல்லா பார்க்கணும். ஒரு இடத்துல 2 இருக்காது, அதுதானே விரோதம்னு பேர் லோகத்துல. கல்யாணத்துக்கு போறேன், பத்திரிகை கொடுக்கறதுக்கு வந்துடுறதுல சார் பத்திரிகை கொடுத்தார், வந்துருங்க, நமஸ்காரம் வந்துடு, அவசியம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பேச்சுவாக்கல அந்த எதிராத்த மாமா கூப்பிட போறேன், சரி கூப்பிடுங்க. அப்புறம் என்ன செய்ய, நான் வரலன்ட்டார். என்ன சுவாமினார்? அவர் வந்தா நான் வரமாட்டேன். எங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு ஐக்கியம். 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். இது ஒரு விரோதம். குடம் இருக்கு, குடம் இல்ல, 2ம் ஒரே சமயத்துல இருக்க முடியுமா? நேற்றுக்கு குடம் இருக்கு, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுங்க சார். ஒரே சமயத்துல அதுவும் அதனுடைய ஆப்சன்ஸும் இருக்குமா? அது 2 விரோதம் தானே. சந்தேகம் இல்லையோன்னு நம்ம மறுபடியும் பேசப்படாது, மாற்றப்படாது. அதுவும் அதனுடைய அபாவமும் விரோதம் இல்லை. ஆனா ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இல்லாதான ஒரு பதார்த்தங்கள் ஒரு இடத்துல இருக்கலாமா, இருக்கப்படாதா? நல்லா யோசனை பண்ணி சொல்லணும். ஒரே இடத்துல 2 பொருள் இருக்காது, ஆனா அந்த 2க்கும் விரோதம் இல்லை. திருஷ்டாந்தம் சொல்லட்டுமா?
பழைய நாள்ல மாட்டு பொண்ணு கரெக்டா தான் சொல்லணும். மாமனார் வந்து உட்கார்ந்தா எதிர்க்க வரவே மாட்டான். அப்படி இருந்தது ஒரு காலம். 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கும், எதிர்க்க இந்த பக்கம் வரமாட்டானே. அப்படி இருந்த அவரோட விரோதிகள் என்ன அத்தியந்தம் பிரேம பாத்திரங்கள். ஆனா ஒரு இடத்துல எதிர்க்க இருக்க மாட்டாளே சார், வரமாட்டாளே. ஏன் விரோதமா? விரோதம் இல்லை. ஆகையால் 2 பொருள் ஒரு இடத்துல இல்லாததுனால அது இல்லாமலே இருக்கிறதுனால அது விரோதம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விரோதம் தான் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருக்காது. ஆனா வெளிச்சம் இல்லை இருட்டுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இதே ரூம்ல தான் சார் வெளிச்சம் இருக்கு, அந்த மூலையில இருட்டு இருக்கு சார். ஒரே ரூம்ல தான் இருக்கு. ஆனா வெளிச்சத்தினுடைய ஆப்சன்ஸா இருந்தா அந்த இடத்துல இருக்காது. ஆனா விவகாரம் என்ன? வெளிச்சமும் இருட்டும் வெவ்வேறு பதார்த்தம். ஏன் சார் இப்படி பிரார்த்தனை வாங்குறேன்? அது இதனுடைய அபாவம்னு சொல்லிடுங்களேன்னா நான் என்ன சொல்றது? வேதம் அப்படி சொல்லலையே பதர். ஏன் பரமாத்மா இருக்கிற காலத்திலேயே உலகத்துக்கு முன்னால இருட்டு இருந்தது. பரமாத்மா ஸ்வயம் ஜோதிஷா இங்க இருக்கும் பொழுது இருட்டு இருந்ததுன்னு நான் சொன்னேனே, ஆனால் அதுக்கு 2ம் அபாவ பதார்த்தமா இருக்க முடியுமா? முடியாது. அதோட மட்டும் இல்ல, ஆப்சன்ஸா எல்லாம் இல்லாத பதார்த்தமா இருந்தா கவர் பண்ணாது. ஆனா இங்க என்ன பண்றதுன்னு இந்த இருட்டு ஒரு மறைக்கிறதா. எப்படி மறைக்கிறது? அதுவா இந்த பதார்த்தமானது அஜ்ஞானேனைவ ஆவృతமாசீத் பிரதாரணிக்க சொல்றது. எப்படி? இதுக்கு முன்னால ஒண்ணும் இல்ல, அது என்ன அஜ்ஞானேன ஆவృతం தமசா ஆவృతமாசீத் அப்படின்னு மறைச்சதான பதார்த்தம் ஆப்சன்ஸா இருக்குமா? இருக்காது. ஆகையால் வெளிச்சத்தினுடைய அபாவம் இருட்டு இல்ல. ஆனா அது என்ன, வெளிச்சத்தினுடைய அபாவமா இல்லாத போனாலும் அந்த இருட்டானது வேற பொருள். ஏன்னா இன்னொன்னை மறைக்கக்கூடியதான பொருள். அப்ப ஏன் சார் அதுக்கு வேற பொருளா இருந்தா ஏன் சார் விரோதம்னு அதான் சொன்னேன். மாமனார் மாட்டுக்கொண்டு மாதிரி, மாமியார் மாட்டுக்கொண்டு சொல்லுவாங்க. அவன் 2 பேரும் ஃபைட் பண்ணுவா, எதிர்க்க இருக்க ஃபைட் பண்ணுவா. அனாதி காலமா வந்துட்டு இருக்கான். சரஸ்வதிக்கு மகாலட்சுமிக்கு சண்டையா, அது ஒரு நாளைக்கு சொல்றாங்க. விவகாரம் என்னடா சும்மா சொல்றது, நிஜமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் சொல்ல வந்தேன்னா, பழைய நாள் அவ்வளவு மரியாதை இருந்ததான ஒரு தேசம். பையன் நேரம் வந்து அப்பா எதிர்க்க வந்து உட்கார மாட்டாங்க சேர்ல. ஓஹோ கரப்படாது, நின்றுதான் பேசுவான். அப்படி இருந்த நாள் இன்னைக்கு நம்ம அப்பாவையோ அம்மாவையோ யாரையும் மதிக்காத ஒரு நாளைக்கு வந்துட்டோம். பகு சோச்சனீயமான விஷயம். தேஷாம் ஆசனேன பிரஸ்வசிதவ்யம். குருவுக்கு எதிர்க்க சிஷ்யன் வந்தாரே ஆனால் பெருமூச்சு விடப்படாது. சாஸ்திரம் இப்படி சொல்றது. நான் நடக்குமா சார் கேட்கப்படாது. நடந்தது இன்னைக்கு நம்ம விட்டோம். ஆயா விரோதம்னு சொன்னா அதனுடைய ஆப்சன்ஸ் வேற விரோதம். ஒரு இடத்துல இல்லாததுனால அது அதனுடைய ஆப்சன்ஸ் சொல்லப்படாது. அதனால இங்க எப்படின்னு அவர் வம்சத்துக்கு முன்னால வம்சமாகவும் இருந்தார், இப்ப பின்னால வரக்கூடியதான வம்சத்தையும் வளர்த்துட்டே இருக்கார். வம்சம் வளரணும், அதுக்கு காரணம் என்ன? பரமாத்மா தான் காரணம், அதுல சந்தேகம் இல்லை. அதான் வம்சம் பிரபஞ்சம் வர்தயன்னு வளர்த்து கொண்டு, அதோட மட்டும் இல்ல சேதயன்னு. என்ன அசங்க சத்ரேன திருடேன சித்வா. இந்த மனுஷன் இந்த சம்சாரத்தை வளர்ந்துட்டே இருக்கேன், பார்த்து பார்த்து என்னால தாங்க முடியலன்னு என்ன பண்ணினா, அசங்கம் எனக்கூடியதான ஒரு எதோட அட்டாச்மெண்ட் இல்லைங்கிற ஒரு கத்தியை வச்சுட்டு, திருடமான கத்தியை இந்த சம்சார விருட்சத்தை வெட்டிவிட்டான். வெட்டிவிட்டு என்ன பண்ணுவன ததப்பதம் தத் பரிவர்த்திதவ்யம் யஸ்மின் கதான் அனிவர்த்தந்தி பூயா. அதற்கு பிறகு வைராக்கியம் வந்த பிறகு என்ன பண்ணணும்? எதை அறிந்து கொண்டால் மறுபடியும் பிறவி இல்லையோ அப்படிப்பட்டதாக அப்பரம்பொருளை அறியவும். வேதத்தில் பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல ததப்பதம் தத் பரிவர்த்திதவ்யம் யஸ்மின் கதான் அனிவர்த்தந்தி பூயா தமேவ ராஜ்யம் புருஷம் பிரபத்யே அப்படின்னு யத பிரவருத்தி பிரசுதா புராணி. அந்த புராணிங்கிறத வம்சம், பிராக் வம்சம். அதை கட் பண்ணணும். ஆயால் வம்சத்தை இனிமேல பிறவியே இல்லாம பண்ணாக்கிறதும் அவரால் தான் முடியும், அவர் அனுகிரகத்தினால்தான் முடியும். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை நம்ம தியானம் பண்ணுவோம் சொல்லிட்டு அடுத்த நாம பாரபிருத் கதிதோ யோகி. பாரபிருத் எல்லா பாரத்தையும் தரித்து கொண்டிருக்க
எப்படிப்பட்டதான பாரம்? ஏதோ வெயிட்னு மட்டும் நினைக்கப்படாது சார். ஒரு வெயிட் இருக்கு, அது இருந்தா இருக்கிற வெயிட் போறது என்ன தெரியுமா? மனசுல பாரம். மனசுல பாரம் இருந்தா சரீரம் பாரமானது குறைஞ்சு போறது. சார் இப்படி அழைச்சு போயிட்டேன்னா மனசுல ஒரே கவலை சார். அந்த மனசுல இருக்கிற பாரத்தை போக்குறது யாரு? எங்க பரமாத்மா தான். அத மேல போய் அழகா சொல்ல போற. அதனால அடுத்த